வஸ்திரத்தை என்ன பண்ண அலங்காரமா உடுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா தேவன் வந்து பாத்தீங்கன்னா அநேக பைபிள்ல அலங்கார வஸ்திரம் சொல்ற ஒரு 7 விதமான வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம் சொல்லப்படுது, துதியின் வஸ்திரம் சொல்லப்படுது, ராஜ வஸ்திரம் சொல்லப்படுது, மகிமையின் வஸ்திரம் சொல்லப்படுது. சோ அடுத்தது அலங்கார வஸ்திரமா, அப்புறம் வெண் வஸ்திரம். இந்த மாதிரி வந்து கேட்டகரி ஒரு 7 வஸ்திரங்கள் நிறைய இருக்கு. சோ இதுல நான் வந்து ஒரு 7 வந்து தியானிச்சேன். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல தேவன் மகிமையின் வஸ்திரத்தை கொடுக்குறாரு. யாரு கொடுத்தாரு? ஆதாம் ஏவாளை படைக்கும் போது மகிமையில தான் படைச்சாரு. எப்படி படைச்சாரு? அவங்களுக்கு வஸ்திரம் இல்லாத இருந்தோம், அவங்களுக்கு என்னவா இல்ல என்ன தெரியல, இந்த தாங்கள் நிர்வாணி என்பது அவங்க அறியாது இருந்தாங்க. காரணம் என்ன? மகிமை அவங்களுக்கு மூடி இருந்ததுனால, அந்த மகிமையின் வஸ்திரத்தை சால்வையா தரிச்சிருந்ததுனால அவங்களுக்கு என்ன தெரியல, அவங்களுக்கு எந்த நிர்வாணம், அவங்களுக்கு ஒரு கூச்சமும் இல்லவே இல்லை. அப்படிதான் மனிதன் படைக்கப்பட்டான். இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ் எல்லாம் போனீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் இன்னும் வஸ்திரம்லாம் என்னன்னே தெரியாம இருக்கலாம். காட்டு பகுதிகளுக்கு இன்னைக்கு ட்ரெஸ்னா என்னன்னு தெரியல. மிஷனரிங்க தான் போயிட்டு அவங்களுக்கு அந்த அறியாமை வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கும் ஃபுட்டு ரைஸ் எல்லாம் எப்படி சாப்பிடணும் கூட தெரியாது. அப்படியே குரங்க வச்சு தின்றாங்க, அப்படியே பூச்சி பாம்பு எது கிடைக்கும் அதை சாப்பிட்டு உயிர்வாங்க. இன்னைக்கும் அப்படியே காட்டு பகுதிகளுக்குள்ள ஃபாரஸ்டுக்குள்ள வாழ்ற ஜனங்க இருக்காங்க. பிரியமானவங்களே, அது போட்டோம். நான் வந்து சொல்றேன், மகிமையின் வஸ்திரத்தை ஆதாம் ஏவாள் கொடுக்கிறார். சோ ஆண்டவர் சொன்னார், மகனே இந்த பாவத்தை செய்யாத, இந்த பழத்தை நீ சாப்பிடாத, இது சாப்பிட்டா அதுல சாவு இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? பாம்பு வந்து கேக்குது, சர்ப்பம் என்ன பண்ணுது? அந்த கேக்குது. சர்ப்பம் பொல்லாதது. இந்த சர்ப்பம் மாத்திரம் ஒரு கனவுல வருதுன்னா குழந்தை வாங்கி நிற்காது. சர்ப்பம் வருதுனாலே அது மந்திரத்துக்கு போயிடும், அது வந்து நம்மளால தூக்க முடியும். ஸோ இந்த இது மாத்திரம் யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஹல்லேலூயா. அது இப்போ நான் கிறிஸ்டியன்லாம் என்ன சொல்லுவாங்க, நாகதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பிசாசு ஆதி முதல்ல அவன் எப்படின்னா வஞ்சிக்கிறவனா காணப்படுறான். ஆதாம் ஏவாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆண்டவரோடு மகிமையில வாழ்ந்துட்டு இருந்தவங்கள ஏமாத்தி என்ன பண்றான், அந்த பழத்தை சாப்பிட வச்சு அவங்க மகிமை இழந்து போக பண்றான். இழந்து போய் இப்ப எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிர்வாணம் தெரிஞ்சிச்சு. அந்த மகிமை வஸ்திரம் அவங்களை விட்டு போன உடனே ஓடி போய் இலையை பறிச்சு அவங்க கட்டிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது வரைக்கும் கட்டப்பட்டு அவங்க மகிமையில இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு வஸ்திரம் தேவைப்படல. இப்போ மண்ணா மாறிட்டாங்க. எப்படி ஆயிட்டாங்க? மகிமையில இருந்த மனிதர்கள் கடவுள் மகிமையில இருக்கிற இப்போ நம்மளால ஒரு டேரக்டா பார்க்க முடியுதா? கண்ணா முன்னா வெளிப்படுறாரு. சோ மகிமை எப்படி இருந்தாலும் பிரசன்ஸா வரும். ஒரு காரியத்துல வந்து விடுதலை ஆகும் போது அவர் வந்துட்டாருன்றதை நம்ம உணர்றோம். ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறது என்ன, ஆவியில தான் உணர முடியும். அவர் ஸ்பிரிட்ல இருக்காரு. நமக்கு வந்து மண்ணு, நாம் சரீரத்தை மண்ணால படைச்சிருக்காரு. அதனாலதான் மண்ணா இருக்கிற நீ எப்படி பாக்குவ, மண்ணுக்கே திரும்பும்னு சொல்ல. மனித எங்க தான் கொண்டு போறோம்? இந்த மண்ணு நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கும்.